வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். நம்மளுடைய சேனல்ல நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரி போட்டுட்ருக்குறோம். நிறைய ரிலேட்டிவான ஸ்டோரிலாம் போட்டுட்ருக்குறோம். இதில் அவள் ஒரு தொடர்கதைன்ற ஒரு உண்மை சம்பவமும் போட்டுட்ருக்குறோம். நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணுறவங்க நம்மளுடைய சேனலில் கதை எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னா, மாமியாரின் அன்பும் மருமகனின் உழைப்பும். இதை எதுக்காக இந்த ஸ்டோரி அப்படின்னா, ஒரு வாசகர் இதே மாதிரி ஒரு ஸ்டோரி ஆல்ரெடி நான் மாமியார் பற்றி போட்டிருந்தேன். அதே மாதிரி அதே ரிலேட்டிவான ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இருந்தது. வாங்க இந்த ஸ்டோரியை படிக்கலாம். திருவண்ணாமலையில் ஒரு பழைய கிராமம் பெருங்குன்றம். அந்த கிராமத்தில் வாழ்ந்தவள்தான் அம்மாள் தாயார். வயது 65. கிழக்கு பார்த்த பெரிய வாசல். அங்கீகரிக்கப்படாத ஆன்மீக மாமியாராகவே அவர் பெயர். அவர் இளைய மகள் சந்தோஷி, டாக்டர். அந்த சந்தோஷியின் காதல் திருமணம்தான் இந்த கதையினே சுவாரஸ்யமானது. மருமகன் அருண் ஒரு கைவினை பட்டதாரி, மிஷின் கற்றவர். மிஷின் கற்றவர் அல்ல, மண்வேலை கற்றவர். மூளை அல்ல, கைகளின் வியர்வை மூலம் வாழ விரும்பியவன். வீடுகள் கட்டும் சிறந்த இன்ஜினியர். சந்தோஷியை கல்யாணம் செய்த பின் அவளுடன் பெருங்குன்றம் வந்தார். அம்மாள் தாயார் ஆரம்பத்தில் பாத்திரம் போட்டாள். அவன் எப்படியாவது ஓடிவிடுவான், உனக்கு பொருத்தமில்லை என்று பலமுறை சொன்னாள். ஆனால் அருண் பேச மாட்டான். பார்வை, மதிப்பும் பணிவும் இருந்தது. ஒரு நாள் மழை பெய்தது. வீட்டின் பின்பக்கம் சேற்றில் மூழ்கி கிடந்ததைக் கண்டு அருண் தன் கைப்பையில் இருந்த ஒரு உண்மை வரைபடத்தை எடுத்து காட்டினான். இந்த வீட்டை நானே மறு வடிவமைப்பேன். உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இயற்கையை காப்பாற்றி பழக்க வழக்கத்தை மேம்படுத்தி. அம்மாள் தாயாருக்கு பதிலே ஒலி எழுந்தது. அவளது கணவரின் பழைய வண்ண மாட வீடு போல இந்த சிறுவன் கனவுகளை பேசுகிறான். அருண் வாரந்தோறும் ஒரே ஒரு கட்டிடம், பழைய வீட்டை நவீன பாரம்பரியமாக மாற்றும் திட்டத்துடன் தாழ்வார வழி நீர் செல்லும் பக்கத்தில் மாடையில் தூக்கம் வரும் திறனோடு மண் இடுபாடுகளை மீள களஞ்சியம் செய்வது வரை ஓராண்டு போராட்டம். மாமியார் ஆரம்பத்தில் வெறும் பார்வையாளர். பிறகு உண்மையான மாற்றம் ஒரு நாள் நடந்தது. அன்று இரவு மழை பெய்தது. மழை நீர் வழியின்றி வெளியேறி வீடு சுத்தம். அந்த முதல் முறை தாயார் அருணிடம் பேசினாள். இதை என் கணவர் இருந்திருந்தா பார்த்திருப்பாரே. நன்றி கண்ணா. அதற்கு அருண், இது உங்கள் வீடுதான் அம்மா, நான் வேற இல்லை, நீங்களும் என் அம்மாதான். அருணின் கனவு கிராமத்தில் இயற்கை சார்ந்த வீடுகள் கட்டும் ஒரு குழு தொடங்குவது. முதலாவது நபர் தாயாரே. ஒரு பக்கமாக கடை வைத்து பாரம்பரிய வகை பொருட்கள், மூலிகை, பாக்கு, நெல்லிக்காய், ஊறுகை, மண்ணிடிப்பான் வேலை விற்கும் இடம். அம்மாள் தாயார் ஒரு பக்கம் அன்பும் அருணின் உழைப்பும் சேர்ந்து வாழ்வின் வாசல் என்கிற கூட்டுறவு கடையை திறந்தனர். அந்த கடையின் வாசலில் எழுதியிருந்தது, உழைப்பும் உண்மையும் உறவின் அன்பும் விற்கப்படும் இடம். ஒரு நாள் ஒரு கிராமத்தில் இருந்து வந்த ஹையர் அந்த கடையை பற்றி வலைதளத்தில் எழுதியதும் ஊர் முழுக்க புகழ் வந்தது. பத்திரிகைகள், ஊராட்சி அனைத்துமே பாராட்டி தள்ளினர். ஆனால் அருணும் தாயாரும் அந்த பழைய மரத்தளத்தில் ஒரு கூரையாக அமர்ந்து, இது நமக்கு போதும் என்று தினமும் சாப்பிடுவதே அதே சாதம்தான். இந்த கதை நமக்கு என்ன கருத்து சொல்றது அப்படின்னா, இப்போது அந்த இடம் ஒரு பயிற்சி மையமாக இருக்கிறது. இளைஞர்களுக்கு இயற்கை வீடுகள் கட்டும் பயிற்சி, பெண்களுக்கு பாரம்பரிய சமையல் வகுப்புகள். மாமியாரின் அன்பும் மருமகனின் உழைப்பும் ஒன்றாக சேர்ந்தால்
ஒரு கிராமத்தில் மனதில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை இந்த கதையே உணர்த்துகிறது. ஒரு மருமகன் ஒரு கனவுடன் வந்தான். ஒரு மாமியார் தன் அன்புடன் அதை வளர்த்தார். அந்த கனவு ஊரையே உயிர்த்தது. நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக்